கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 105வது நாள். நேற்று நம்ம வந்து அந்த பின்னாடி தான் டென்ட் பீச் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. நைட்டு சின்ன வீடியோ போட்டேன். இதை இங்கே இருக்க ஒரு ரெசார்ட்டில் கேட்டு, சின்ன ரெசார்ட்டு கேட்டு இங்கே தான் நம்ம தூங்கினோம். ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது. காலைல உள்ளே குளிட்டான்னு சொன்னார். பட் இது ஐஸ் கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம வாய்ப்பு கிடைச்சா 12-1 மணி போல் உச்சி வெயில் அடிக்கும்போது போகிற உள்ள ஏதாவது ஒரு ஆற்றுல குளிக்கலாம். இதுதான் ஃபுல்லாக மவுண்டெயின்ஸ். நம்ம இந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர் தான் போக போகிறோம். 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு பாகிஸ்தான். அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்பி அந்த மானஸ்ட்ரி முடிஞ்சு அந்த மானஸ்ட்ரி சைடு போகலான்னு இருக்கேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கரெக்டாக நடந்து போகணும் தாங் வில்லேஜுக்கு. நம்ம அங்கே போகலாம். அங்கங்கே க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? அது ஒருவேளை நம்ம வந்த வழியாக இருக்குமோ? இங்கே நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதாவது சும்மா வில்லேஜ் அது இதுன்னு தான். நம்ம பெருசாக விரும்பலை. நம்ம பார்டருக்கு போய்ட்டு திரும்பலாம். ஓகே, பரவாயில்ல, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, கடந்து போகலாம். தியாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜ். ஓகே, இந்த சைடு அங்கே கேட்டு ஹோம் ஸ்டேன்லாம் எழுதியிருக்காங்க பாருங்களேன். இந்த சைடு தான் கேட்டு இருக்குது. ஒரு போர்டு கூட பார்த்தேன், கேட்டு டு கன்னியாகுமரி அப்படின்னு. இது இங்கே உள்ள வில்லேஜ். இது கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட்டி அது மேலே ஒரு காங்கிரீட்டை போட்டு அதுக்கு மேலே மண்ணை இங்கே கிடைக்கிற மண்ணை கொட்டி வச்சு அப்புறம் வைக்கோலத்தை போட்டு அப்படி தான் வச்சுருக்காங்க. சும்மா சிம்பிளாக சுற்றி மரத்தை அடுக்கி அதுக்கு மேலே கல் அடுக்கி. பரவாயில்ல, நல்லா. ஓகே, கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியாது. சியாச்சன் வாரியர்ஸ்னு சொல்லி நல்ல பெரிய போர்டு வச்சுருக்காங்க. மியூசியமாக என்ன எதுன்னு தெரியல, இல்லை ஆர்மியாக என்னென்னு போய் பார்க்கலாம். ஓகே, தாங் வில்லேஜ் இன்னும் 5 கிலோமீட்டர். இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. வரும்போது ஒரு பிரிட்ஜ் பார்த்தேன். அங்கே ஒரு சின்ன கம்பி பிரிட்ஜாக கட்டை பிரிட்ஜ் இருக்குது. 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு பார்த்துட்டு திருப்பி போனோம். இங்கிட்ட ரொம்ப அவுட்ரா கார் ஒன்றும் வரல. ஓகே, இதுதான் முகூர் தாங் பிரிட்ஜ். இந்த ஆற்றுல போகுது. ஒரு அக்கா வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த பிரிட்ஜ் இருக்கா, அதுக்காங்கிட்டு சும்மா வீடு கொஞ்சம் கிராமம் இருக்குது. இதுக்கு மலைக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குது, புச் தாங் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். நம்ம தாங் போயிட்டு ரிட்டன் வாய்ப்பு கிடைச்சி அங்கே போகலாம். ஓகே, இப்போ நம்ம டுர்டுக் வில்லேஜ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். ரொம்ப காலமாக நான்லாம் டுர்டுக் தான் கடைசி இந்தியாவோட லாஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். வீடியோலாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் மேப்பில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இங்கிட்ட ஒரு 10 கிலோமீட்டர் இருந்துச்சு. இங்கே வந்து பார்க்கும்போது தாங், டுர்டுக்லேருந்து 10 கிலோமீட்டர் தாங், அதான் கடைசி வில்லேஜ். இப்போ அதில் தான் போக போகிறோம். இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர். ரோடுக்கு இந்த சைடு வில்லேஜ் இருக்குது. ரோடுக்கு இந்த சைடு கொஞ்சம் போகுது. இது ஆர்மி பர்பஸ். மேலே ரெஸ்ட்ரிக்டட் பாட ஏரியான்னு போட்டு ரேஞ்சர் வந்து காவல் காக்குறாங்க. நம்ம இப்போ இந்த பிரிட்ஜை கடந்து 3.5 கிலோமீட்டர் போக போகிறோம். போய் தாங் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பழைய பாலம் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, நடைப்பாலம். உள்ளே போகலாம். ஜஸ்ட் 3.5 கிலோமீட்டர் ஒன்லி இந்த பாகிஸ்தான் பார்டர். இங்கே பாருங்கள், டேங்கிலாம் இருக்கானுங்க பாருங்கள், நல்லா அழகாக இருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரி வதங்கி போயிடல, புஸ்குன்னு இருக்கானுங்க. நல்லா கட்டி போட்டிருக்காங்க. இவனுங்களோட விலை கிட்டத்தட்ட 45-50,000 ஆவரேஜாக. ஏன் இவ்வளோ விலைனா, இந்த மவுண்டெயின்ஸ்க்கு மேலே அங்கெல்லாம் நம்ம ஆர்மி கேம்ப்ஸ் இருக்கான். அதுக்கு ரேஷன் சில பொருட்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்களாம். ஒரு நாளைக்கு 700 அப் அண்ட் டவுன் 1400 அந்த மாதிரி ஆர்மி பே பண்ணுவாங்களாம். நேற்று நமக்கு லிஃப்ட் கொடுத்தானே சொன்னார். ஓகே, நம்ம வில்லேஜுக்குள்ளே போகலாம். அந்த சைடு ஆப்பிள் மரம் இருந்துச்சு, நான் எடுக்க மறந்துட்டேன். ஒரு ஜேசிபியில் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பார்டரு வெறும் 200 கிலோமீட்டர் தான். போயிட்டு வந்துட்டு கீழே கிராமம் இருக்குது, நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம ஆர்மி 1971 பாகிஸ்தானோட பங்கராக இருந்திருக்கு வரும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் இல்லை, நம்ம ஆர்மி பங்கராக இருந்திருக்கு. அதில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஃபுல் பாகிஸ்தான். அதுதான் வியூ பாயிண்ட்டு. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே க்ரீனிஷ் தெரியுதா? அங்கே சின்ன சின்ன டென்ட்டு வீடு மாதிரிலாம் தெரியுது. அதுதான் பாகிஸ்தான். இந்த வேலையோட அந்த எண்டு க்ரீனில். ஓகே, கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே, மாடிப்படி இருக்குது. ஆள்லாம் ஏகப்பட்ட இருக்காங்க. நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆகா, ஏகப்பட்ட கடைகள்லாம் வர இருக்குது. நம்ம போய் பார்க்கலாம் என்ன கதை அப்படின்னு. இங்கே பாருங்கள், வெல்கம் டு இண்டோ பாகிஸ்தான் பார்டர், லாஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆஃப் இந்தியா, யூ ஆர் அண்டர் இனி எஃப் சர்வீஸ்.
ஓகே, இங்கே பூரா இங்கே லோக்கலில் கிடைக்கிற இதை டென்ட்டு மாதிரி வச்சு ஆப்ரிக்காட், ட்ரை ஃப்ரூட் இதெல்லாம் வைக்கிறாங்க. சிலாச்சித்து கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் தள்ளி போகலாம். ஓகே ஓகே, இதுதான் எண்டு. ரீச் ஆகிடுச்சு. மாடி மேலே இருந்து ஆள் பார்க்குறாங்க. இங்கேருந்து ஃபைனாகுலர் வேறெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தா அங்கே இருக்க வீடெல்லாம் தெரியுது. அவ்வளோதான். இப்போ தான் இந்த உச்சியில் மேலே ஃபுல்லாக ஆர்மி சின்ன சின்ன கேம்ப்லாம் இருக்குது. உச்சியில் பூரா அதுதான் ஃபைனாகுலரில் பார்க்குறாங்க. ஓகே, இதோட சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி போடுங்க. சரி, இந்த பண்ணு பாகிஸ்தான் 1991 காமன் வில்லேஜ் செப்பரேட்டர் லோக்கல் வில்லேஜ். ஏதோ நல்லா தான் இருந்திருக்கானுங்க. சண்டையை போட்டு ஏதோ நடந்திருக்கு. அது அப்புறமா படிச்சுக்கலாம். அந்த சைடு நம்ம இப்போ நான் காமிச்சிடல, அந்த வில்லேஜ் வந்து ஃபரானு, இது தாங்க். ஓகே, எல்லாம் ஒரே வேலி தான். அப்படி பிரிஞ்சிருச்சு. இந்த 2 மரத்துக்கு நடுவில் ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம ரோடோட எண்டு. அதோடு அப்படியே கம்பி வேலி போட்டிருக்காங்க. இந்த சைடு பூரா நம்மளோடது. அது அப்படியே எல்லாம் நம்மோடு தான், அவங்களும் நம்ம தான். என்ன பண்ணுறது, சம் பாலிட்டிக்ஸ். ஓகே, இதை பற்றி எழுதியிருக்காங்க. அங்கே எழுதுகிற மாதிரி தான் நினைக்கிறேன், தெரியல. ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கேட்டு தெரியுது பாருங்கள், அந்த கேட்டுக்கு அங்கே ஒரு கோடு மாதிரி தெரியுதா, அது வந்து கம்பி வேலி. இங்கே ஃபுல்லாக பங்கர் இருக்குது பாருங்கள். இங்கே தான் இங்கேனா இந்த அதெல்லாம் பங்கர். ஹே காய்ஸ், நல்லா அழகாக இருக்கானுங்க பாருங்க, நல்லா புச்சுக்குன்னு இருக்கானுங்க. பூம்பூஸ், லடாக்கில் அதுக்கு பேர் பூம்பூ. இதுதான் இந்த ரியல் தாங் வில்லேஜோட வியூ பாயிண்ட். ஏதோ போர்டில் இருக்குன்னு என்னென்னு தெரியல. அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கம்பி வேலி. இங்கிட்டு நம்ம ஏதோ கேம்ப் மாதிரி இருக்குது. வீடா கேம்ப்பா என்னன்னு தெரியல. இங்கிட்டு பூரா பங்கர் இருக்குது. ஓ, ஆர்மி தான். அதுலேருந்து இறங்கி அங்கே போகலாம். இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதோ விறகு ஆற்றுல அடிச்சு வந்த விறகு எதுவும் பிறக்கிறாங்களா என்ன, இந்த லாமா அப்படி தான் நினைக்கிறேன். பிறக்கி ஒரு இடத்துல போட்டு அதை கூடுதல் அள்ளி இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் அங்கே போய் எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3, 5, 7, 10, 11, 20, 25 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. ஒரே ஒரு ஆம்பளை பையன் என் கண்ணுக்கு தர்றான். இது எல்லாம் லேடிஸ் தான். ஓகே, இதுதான் நம்ம நடந்து போனோம். ஓகே, நம்ம என்ன இந்த மானஸ்டிக்கு 56 கிலோமீட்டர் இருக்குது. இது முன்னாடி நிற்கிறது ஏசி முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே காற்று அப்படியே ஜிலுன்னு அடிக்குது எனக்கு. அப்படியே தண்ணி ஐயோ பால் மாதிரி இருக்குது. குளிக்கலாம், டைம் ஆகிடுச்சு. நம்ம எப்படியாவது அந்த மானஸ்டி ரீச் ஆக பார்ப்போம். அப்படியே இதில் கலக்குது. இதில் கலந்தோடனே சிமெண்ட் பால் மாதிரி ஆயிடுது. இங்கே ஏதோ தங்கியிருக்காங்க ஃபேமிலி சம்திங், என்னன்னு தெரியல. ஒருவேளை ப்ரோ ஒர்க்கர்ஸா என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே பாருங்க, அருமையாக கல்லை உடச்சி போட்டிருக்காங்க. போகலாம். ஓகே, சரியான பிரிட்ஜாக இருக்குது. இங்கிட்ட ஏதோ கொலாப்ஸ் ஆகிருக்கு ஒரு பிரிட்ஜு. அந்த சைடு இருக்க பிரிட்ஜு இதை கடந்து தான் போகணும். ரொம்பதே பார்த்தேன். ஓகே, போகலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, அங்கே ஒரு மானஸ்டி தெரியுது. கண்டு அங்கே மலைக்கு உச்சியில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கரண்ட் கம்பம் ஒன்றும் கிடையாது. மடிச்சிருக்கானா என்னன்னு தெரியல. சும்மா 2-3 லோக்கல்ஸை மானஸ்டிட்டு அதான் வழிட்டானுங்க. அந்த நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். சரி, வழின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் போய்கிட்டு இருக்கேன். போய் பார்க்கலாம். 18 அங்கே நான் ரீச் ஆகிட்டு 5 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் மேலே ஏறணும். என்ன நடக்குது பார்க்கலாம். இன்றைக்கி செம்ம அட்வென்ச்சர் இருக்குது. மணல் மேல் வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணி கொடுத்த மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா மனசில் ஆளுக்காகலாம் என்னன்னே தெரியல. சம இருக்குது. மேலே ரிசார்ட்டாக ரிட்டர்ன் இறங்க முடியாது நேரம். அதனால் போயிட்டு என்ன நடக்குது நம்ம நடந்து போகிறது. சவுதி அரேபியா டெசர்ட் ரோடு ஒன்று ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு இருக்குது. சவுதி தான் நினைக்கிறேன். கிலோமீட்டர் என்னமோ ஸ்ட்ரைட் ரோடு.
பாதை இப்படி சிக்ஸாக்காக இருக்குது. கிட்ட போய் தான் பார்க்கணும். எனக்கு இன்னும் சரியாக தெரியல. மேலே போய் அதில் போய் எப்படி அங்கிட்டு போகிறது, என்ன ரூட்டு போய் பார்க்கலாம் என்ன தான் கதையாகுதுன்னு. ஓகே ஓகே, கொஞ்சம் நடக்கிற மாதிரி கொஞ்சம் பாதை இருக்குது. மேலே இருந்து வியூ வேறு மாதிரி இருக்குது. லடாக்கில் வந்ததுலேருந்து இந்த மாதிரி மலையில் ஏறணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. போகலாம், டைம் தான் ஆகிட்டே இருக்குது. இதான் நம்ம போகிற பாதை. நல்ல பாதை கிடச்சிருச்சு. இதுதான் வியூ வேறு மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே அது வழியாக அப்படியே போகணும். இப்போ தான் தெரியுது இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்க எல்லாம் லடாக் வராங்க. ஓகே, மானஸ்டிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். புதுசாக கண்டு வச்சு குச்சி ஊண்டிருக்காங்க. மணி வச்சுருங்க, அடிச்சுட்டு போகலாம். ஓகே, இவ்வளோ நேரம் போராடி வந்தது இந்த இடத்துக்கு தான். மேலே போய் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடு போய் அப்படி அங்கிட்ட ஏதோ விளக்கு போடுற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நான் மேப்பில் பார்த்தேன். நம்ம மலையிலலாம் போய் நம்ம விளக்கு போடுவோம்ல, அது மாதிரி இங்கே ஏதோ ஒரு சின்னதாக அங்கே சாமி போடுற தூரத்தில் இருக்குது. இவங்க ஆர்மி ஆஃபீஸர் நம்ம பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ஆல்ரெடி பாதி வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். ஓகே, இப்போ சாப்பிடலாம். ஓகே, இதுதான் நம்ம தூங்க போகிறோம். ஃபேஸ் ரொம்ப இதாகிடுச்சு. கொடுங்க சோறில் நாளைக்கு எப்படியாவது போய் கீழே போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும்.